மீனராசினியர்களே, ஜென்மத்தில் ராகு, ஏழிலே கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருந்தாலும் கூட ராசிநாதன் குரு 3ஆம் இடம் வெற்றிகளின் ஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். தன்னம்பிக்கை உங்களுக்கு தைரியமும் கூடுதலாகவே கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருந்த நீங்கள் தனித்து இயங்க வேண்டும் என்று பிரியப்படுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். ஏழரை சனி நடைபெறுகிறதே, 2வது சுற்றா 3வது சுற்றா என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த சுற்றாக இருந்தாலும் சனி பகவானை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மந்தனாம், காரிநீல, மணியான, மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்று சனிகவசம் எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட எந்த நாளையும் இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. அந்த சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கலாம். கல்யாண கனவுகளை நனவாக்கலாம். கடவையில் இருந்த தொய்வுகளை என்னென்னவெல்லாம் சுபகாரியம் செய்யலாமோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய விதத்தில் வருமானமும் உங்களுக்கு வரும். வருமானம் வந்து செலவழிக்கக்கூடிய விதத்திலே வாழ்க்கை அமைய வேண்டுமானால் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமனையும் வழிபட வேண்டும். துர்க்கையையும் வழிபட வேண்டும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நவகிரகத்தின் மீதும் தெய்வங்களின் மீதும் வையுங்கள்.